இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி பாக்குறீங்க சார் இந்த விவகாரத்தை? பல்வேறு கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. ஆளுநர் அவர் செய்யறத அறிஞ்சுதான் செய்யறாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இன்று ஒரு நாள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு. என்ன செஞ்சா புத்தி தெளிவுன்னு தெரியலையே, அதான பிரச்சனையா இருக்கிறது. எவ்வளவோ முறை இப்ப புரோஹித்தினுடைய கேஸ்ல பஞ்சாபினுடைய கேஸ்ல அதே இடத்துல வில்சனும் போய் நின்று சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூ பண்றாரு. அந்த இடத்துலயும் சொல்றாங்க தமிழக ஆளுநர் மேல நாங்க கடுமையாக பேச வேண்டி இருக்கும் என்று கேஸ்ல பேசுறாங்க. அப்ப அந்த கேஸ்ல கூட அவர் ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அதன் பிறகு ஒரு நாள் எல்லா ஃபைலையும் தூக்கி கட்டி பிரசிடென்ட் அனுப்பிச்சிருவாராமா. அதே மாதிரி இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளிக்கிறது ஒரு கேஸ்ல அந்த கேஸ் உச்ச நீதிமன்றத்தை விட ஞானம் இவருக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அந்த கேஸ்ல ஒரு முடிவை எடுக்கிறார். அந்த முடிவை முதலமைச்சருக்கு கம்யூனிகேட் பண்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு அவலன்னு பாருங்க. இவர் என்ன சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் கூட பெரிய அறிவு இருக்கா இவருக்கு லீகல் இஷ்யூஸ்ல? கிடையாது இல்லையா? அப்போ இந்த நாட்டுல ஒரு சுப்ரீம் கோர்ட் இருந்தால் கூட, ஒரு உச்ச நீதிமன்றம் இருந்தால் கூட, அந்த உச்ச நீதிமன்றத்தை நான் மதிக்க மாட்டேன் என்ற அளவுக்கு ஒரு ஆளுநர் பேசியிருக்கிறார் என்றால் அந்த ஒரு தனித்துவம் ஆளுநர் ரவிக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர இந்தியாவில யாருக்குமே கிடையாது. அது ஒரு பிரதமருக்கு கூட கிடையாது. நரேந்திர மோடி கூட இந்த அளவுக்கு பேச மாட்டார் என்று நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு பேசிவிட்டார். அப்புறம் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றத்தில் போய் மன்றாட வேண்டியதா இருக்கிறது. எத்தனை கேஸ் தான் உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தலையிட முடியும்? கேரளாவுடைய கேஸ்ல நான் பார்த்து கொண்டதா இருந்தோம். கேரளாவுக்கு பைனான்ஸ் கொடுக்கின்ற விஷயத்தில் மத்திய அரசாங்கம் பெரும் கடுபிடித்தம் பெரும் பிரச்சனைகள் உருவாக்கி கடைசியில ஏறத்தாழ சுப்ரீம் கோர்ட் பஞ்சாயத்து பண்ண வேண்டிய இடத்துக்கு போய் நிற்கிறது. இதை உச்ச நீதிமன்றமும் அந்த அளவுக்கு பேசினவருக்கு ஒரு 5000 கோடி இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கவர்னர்கள் ஆனாலும் சரி, மத்திய அரசாங்கம் ஆனாலும் சரி, இருக்கின்ற எதிர்கட்சி அரசாங்கங்களை எப்படியெல்லாம் நசுக்க முடியுமோ அப்படியெல்லாம் நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுநர்கள் மத்திய அரசாங்கனுடைய டூல் ஏஜெண்டாக செயல்படவில்லை, கூலிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. நன்றி திரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவை.